வணக்கம். இந்த வீடியோவில் ரூபாய் 4000 முதல் ரூபாய் 6500 இபிஎஃப்ஓ கூடுதல் மாத பென்ஷன் சார்ந்து ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் குறித்து பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை உயர்த்த வேண்டுமென்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக ஓய்வூதியரிடம் இருந்து வருகிறது. அதாவது தற்போது கிடைத்து வரக்கூடிய 1000 ரூபாயை விட கூடுதலாக 4000 ரூபாய் முதல் 6500 ரூபாய் வரை பென்ஷனை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. விலைவாசி உயர்வு காரணமாக தற்போதைய 1000 ரூபாய் தொகை வாழ்வாதாரத்துக்கு போதவில்லை என்பது ஓய்வூதியர்களின் வாதம். இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இதுகுறித்து விளக்கமளித்தார். ஓய்வூதிய நிதியினுடைய நீண்டகால நிலைத்தன்மை மிகவும் முக்கியம் என்றும் தற்போதைய ஓய்வூதியத்தை அதிகரித்தால் அது நிதியில் கூடுதல் சுமை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நிதி நெருக்கடி உருவாகக்கூடும் என்றும் கூறியுள்ளார். மத்திய அரசு ஏற்கனவே குறைந்தபட்சம் 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதற்கே பட்ஜெட்டில் இருந்து கூடுதல் நிதி வழங்கி வருகிறது. மேலும் ஊழியர்களுடைய அடிப்படை ஊதியத்தில் குறிப்பிட்ட தொகையும் அரசு தனது பங்களிப்பாக செலுத்துகிறது. இபிஎஸ் 95 திட்டத்தின் நிதி அமைப்பு என்பது முக்கியமாக முதலாளிகளின் பங்களிப்பை சார்ந்து உள்ளது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 8.33% தொகை முதலாளிகள் செலுத்தி வருகிறார்கள். ஊழியர்கள் நேரடியாக எந்த நிதி பங்களிப்பும் செய்யாததால் நிதியை கவனமாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இபிஎஸ் 95 திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் 58 வயதிற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் கிடைக்கும். குடும்ப ஓய்வூதியம் வழங்கக்கூடிய பாதுகாப்பு உண்டு. 50 வயதிற்கு பிறகு முன்கூட்டியே ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ஓய்வூதியர்கள் மாதம் 1000 ரூபாய் என்பது இன்றைய விலைவாசிக்கு போதாது. கௌரவமான வாழ்க்கையை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 5000 ரூபாய் முதல் 7500 ரூபாய் அவசியம் என்பது அவர்களுடைய கோரிக்கை. மேலும் பகத்சிங் கோஷியாரி குழுவின் பரிந்துரையும் அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார்கள். மத்திய அரசின் விளக்கத்தின் அடிப்படையில் உடனடியாக ஓய்வூதியம் வருவதும் இல்லை. குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாயாகவே தொடரும். இருப்பினும் எதிர்காலத்தில் பணவீக்கம் மற்றும் நிதிநிலைத்தன்மையை பொறுத்து மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புகள் உள்ளன. இந்த முடிவு ஓய்வூதியர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தாலும் நிதிநிலைத்தன்மை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய இரண்டுக்கும் இடையில் சமநிலை தேவைப்படுவது தெளிவாகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.